Good morning students. Today 5th standard science subject lesson 2 water lesson. Next topic waterborne disease. நீர் மூலம் பரவும் நோய்கள் பத்தி பார்க்க போறோம். Illness caused by the microorganism present in untreated or contaminated water is called waterborne disease. அதாவது நமக்கு நோய் அப்படின்றது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை இல்லாம அசுத்தமான நீர்னால உருவாக்கப்பட்ட மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள்னாலதான் நமக்கு என்ன நோய் வருது, நீர் மூலம் பரவும் நோய்கள் வருது, வாட்டர்பார்ன் டிசீஸ் வருது. They are responsible for morbidity or mortality in all age group, particularly among children under 5 years of age. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நோய் அப்படின்றது எல்லா வயதினருக்கும் வரும். பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா 5 years, அதாவது 5 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு அதிக அளவு இந்த நோய் வரும், இறப்பும் வரும் நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெத் அப்படின்றது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It is believed that 80% of all diseases in the world are caused by inadequate sanitation and polluted water. ஸோ வந்து பொல்யூட்டான வாட்டர்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா சானிடேஷன்னால தான் 80% ஆஃப் டிசீஸ் வந்து நம்மளோட வேர்ல்டில் வருது. பாவர்ட்டி, illiteracy, overcrowding and low health service are also directly or indirectly responsible for prevalence of this disease. அதாவது நம்மளோட மக்களுக்கிடையில வந்து படிப்பறிவின்மை இல்லாதனாலையும் அதிக அளவுக்கு மக்கள் நெருக்கம், ஓவர் கிரௌடிங்னா என்னது, ரொம்ப அதிக அளவுக்கு மக்கள் தொகை வந்து பெருக்கம் இருக்கனால என்ன ஆகுறோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். தென் வந்து போதுமான அளவுக்கு ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு கிடைக்காதனாலே நமக்கு வாட்டர்பார்ன் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் வாட்டர்பார்ன் டிசீஸ். நீர் மூலமா பரவுற நோய்களின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். டயேரியா, டிசென்ட்ரி. டயேரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி அப்படின்னா வயிற்றுக்கடுப்பு, டைபாய்டு அப்படின்றது டைபாய்டு காய்ச்சல், காலரா ஆர் சம் ஆஃப் த காமன் வாட்டர் பானி டிசீஸ். ஸோ இதெல்லாம் இந்த காமனா வாட்டர், அதாவது அசுத்த நீர்னால உருவாகிற மைக்ரோ ஆர்கானிசம்னால வர்ற நோய்கள் இது. சரியா? தே ஆர் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் வைரஸ். சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். சில நோய்கள் வந்து எதனால வருது, மஸ்கிட்டோஸ், கொசுக்கள் மூலமா வருது. The following tables gives the causative agents and the symptoms of few waterborne disease. First one, name of the waterborne disease, causative agents, symptoms. Diarrhea, bacteria and parasites. Parasites na ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியாவோட நேம் பாருங்க, சால்மோனெல்லா அண்ட் சிலிக்கெல்லா அண்ட் ஈகோலி. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டயேரியா வர்றதுக்கான பாக்டீரியாஸ். ஓகேவா? ஸோ சிம்டம்ஸ் பாருங்க, இன்டைஜஷன், ஸ்வெட்டிங், அப்டமல் பெயின், வாமிட்டிங், ஸ்டொமக் கிராப்ஸ். அதாவது நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து டைஜஷன் ஆகாது, செரிமானம் ஆகாது, அதிகமா வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். தென் வந்து அப்டமல் பெயின் அப்படின்னா என்னன்னா அடிவயிற்று பகுதி வந்து எப்படி இருக்கும், வலியா இருக்கும். வாமிட்டிங், வாந்தி. ஸ்டொமக் கிராப்ஸ் அப்படின்னா என்னன்னா வயிற்று பகுதியில வந்து பிடிப்புகள் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா டயேரியாவோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிசென்ட்ரி. டிசென்ட்ரி வந்து என்ன, பாக்டீரியாவோட நேம் வந்து சிலிக்கெல்லா. பிளட் இன் ஸ்டோல், இன்டைஜஷன், வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், ஃபீவர், வெயிட் லாஸ். ஸோ பிளட் இன் ஸ்டோல் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து பாத்ரூம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளட்டா வந்து போகும். இன்டைஜஷன் அப்படின்னா செரிமானம் ஆகாம இருக்கும். வாமிட்டிங், வாந்தி. டீஹைட்ரேஷன் அப்படின்னா அவங்க பாடியில இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஃபீவர், காய்ச்சல் இருக்கும். வெயிட் லாஸ் ஆகும், எடை வந்து குறையும். சரியா? ஸோ டிசென்ட்ரி, சிலிக்கெல்லாஸ், பாக்டீரியா, சிலிக்கெல்லா, பிளட் இன் ஸ்டோல், இன்டைஜஷன், வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், fever, weight loss. Next, typhoid fever, bacteria, salmonella, high fever, high headache, stomach pain, muscles weakness, weight loss.
ஸோ வந்து அதிக அளவுக்கு காய்ச்சல் இருக்கும், அடுத்து வந்து தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், தசைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வீக்னஸ் அப்படின்னா என்னன்னா அதோட நார்மல் கண்டிஷன்ல இருந்து மோசமா இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், உடல் எடை வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து காலரா, பாக்டீரியாவோட நேம் வந்து விப்ரியோ காலரே, சிவியர் டயேரியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அவங்க இந்த என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் வாந்தி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டீஹைட்ரேஷன், உடல்ல இருக்க நீர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாடைசிஸ் ஏ. ஹெப்பாடைசிஸ் ஏன்றது வைரஸ் ஹெப்பாடைசிஸ், வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லேக் ஆஃப் எபிடிட்டி. அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து வாந்தி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், யூரின் வந்து டார்க்கா இருக்கும், தென் வந்து அரிப்புகள் இருக்கும், உடம்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கும், தென் ஐஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும், தென் வந்து பசிக்காமலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெப்பாடைசிஸ் இ, வைரஸ் ஹெப்பாடைசிஸ் இ, வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் ஆர் ஐஸ், லேக் ஆஃப் எபிடிட்டி. ஸோ இதெல்லாமே என்னன்னா சிம்டம்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி டிசீஸ்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வாட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிளீனாக தான் இருக்கணும். ஏதாவது செக்னன்ட் வாட்டர் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கிளீன் பண்ணிடணும். எந்த இடத்துலயுமே நீர் வந்து தேங்காம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் பார்னி டிசீஸ் அப்படின்றது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் வர்ஸ்ட்லி அஃபெக்டட் பை டயேரியல் டிசீஸ். 3 million people die worldwide every year due to this disease. ஸோ நமக்கு டயேரியானால 3 million peoples வந்து நம்மளோட உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து ப்ரிவென்ஷன், பாதுகாப்பா இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பார்னி டிசீஸ், குட் பர்சனல் ஹைஜீன் should be practiced and basic sanitation should be improved. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளே சுத்தமா பாதுகாத்துக்கிறணும். தென் அதுக்கு தேவையான சானிடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். Chlorinated and boiled water should be used for drinking. ஸோ குளோரின் வாட்டர் இல்லைன்னா தண்ணியை வந்து என்ன பண்ணிருக்கணும், நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட மில்க் வந்து எடுத்துக்கணும். நல்லா அது கொதிக்க வச்ச மில்கை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? டிஸ்போஸ் இன்ஃபெஸ்டிசஸ் வேஸ்டஸ் ப்ராப்பர்லி. ஸோ வந்து தொற்று நோய் பரவாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதோட வேஸ்ட் கழிவுகளை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து நம்ம வந்து அங்க அந்த இடத்துல இருந்து அகற்றணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பார்னி டிசீஸ் அப்படின்றது வரதை வந்து நம்ம குறைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் டிசீசஸ். அபார்ட் ஃப்ரம் த வாட்டர் பார்னி டிசீஸ் மென்ஷன்ட் அபோவ், there are many diseases which are spread by vectors which is breed in stagnant water in our surroundings. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதர் டிசீசஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஏடிஸ் மஸ்கிட்டோ breeds in stagnant water and it causes dengue fever. ஸோ ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா stagnant வாட்டர்ல தான் வந்து என்ன ஆகும், தேங்கி நிக்கிற அந்த தண்ணீர்ல வந்து அதோட இனத்தை வந்து பெருக்கி நமக்கு என்ன வருது அப்படின்னா டெங்கு ஃபீவர் வருது. சரியா? Similarly, pig feed in the stagnant sewage water. The pig infected by virus spread swine flu. அதாவது என்னன்னா பிக் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா செக்னன்ட் வாட்டர்ல தான் வந்து அதிக அளவுக்கு இருக்கும். அதாவது சாக்கடையில தான் வந்து பன்றிகள் வந்து மேயும். ஸோ அது மூலமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்ற ஃபீவர் வந்து வருது, பன்றி காய்ச்சல் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெங்கு ஃபீவர் பத்தி பார்க்க போறோம். டெங்கு இஸ் a viral disease spread by Aedes female mosquito that bite during daytime. ஸோ இது வந்து ஒரு பெண் கொசு, ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ அப்படின்றதுனால தான் நமக்கு என்ன வருது, டெங்கு அப்படின்ற வைரல் டிசீஸ் வருது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா they breed in clean stagnant water found in containers and old tires. சுத்தமான தேங்கி நிக்கிற தண்ணியில தான் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நன்னீர்ல தான் இந்த ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ அப்படின்றது இருக்கும். இப்போ மழை பெய்யும் போது மழை நீர் வந்து ஏதாவது ஸ்டோர் ஆகுற பிளேசஸ்ல தண்ணி ஒரு 1 or 2 daysல இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து எந்த மஸ்கிட்டோஸ் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் வந்து அங்க வந்து ஃபார்ம் ஆயிரும். சரியா?
ஸோ டயர்ஸ் இதுல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாட்டர் வந்து இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடணும், அந்த தண்ணி இல்லாம அதை சாய்ச்சிடணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உரல் இருக்கு இல்லையா, ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்யும் போது அது அவுட் சைட்ல இருக்கனால அந்த வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஏதாவது நமக்கு வந்து ஓல்டு வெசல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாததுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரெயின் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த வாட்டர்லாம் நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சாய்ச்சி விட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் வந்து உருவாகாம நம்ம வந்து டெங்கு ஃபீவர்ல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சிம்டம்ஸ் பாருங்க. Symptoms may include high fever, severe headache, muscles and joint pain and a characteristic skin rashes. So ஒன்னு skin rash வரும், தலைவலி, காய்ச்சல், தென் வந்து மசில் ஜாயிண்ட் வந்து என்ன ஆகும், போன் ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் இருக்குன்னா பெயின் வந்து ஹெவியா இருக்கும். Symptoms of dengue fever typically begin 3 to 14 days after infections. So நமக்கு வந்து 3ல இருந்து 14 நாட்களுக்கு அப்புறம் தான் என்ன தெரியும் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் வந்து தெரியும். அது வந்து நம்ம கடிச்சோடனே நமக்கு என்ன இருக்காது, டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ 3 to 14 டேஸ்க்கு அப்புறம் தான் அதோட பாதிப்பு வந்து நமக்கு தெரியும். டிஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட், ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, ரத்த அணுக்களை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறைக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட் குறைய வந்து நமக்கு வந்து டெத்து கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ப்ரீவியஸா வந்து டெங்கு ஃபீவர் அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ எதனால அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் நமக்கு தெரியாதனாலதான் அஃபெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆயிட்டோம், அதுல இருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு இப்ப பிராக்டிஸ் ஆயிட்டோம். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வந்து எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தாலும் அதை என்ன பண்ணிடணும், சாய்ச்சி விட்டுறணும். ஓகேவா? இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின், ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு வயிற்று வலி இருக்கும், தென் வந்து வாமிட்டிங் இருக்கும்போது பிளட்டும் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். சரியா? பாருங்க, டெங்கு இஸ் a viral disease spread by Aedes female mosquitoes that bite during daytime. They breed in clean stagnant water found in containers and old tires. Symptoms may include high fever, severe headache, muscles and joint pain and a characteristic skin rash. Symptoms of dengue fever typically begins 3 to 14 days after infection. Deficiency of platelet in blood, intense stomach pain, regular vomiting with blood. So vomit பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், blood-ஆ தான் வரும். சரியா? Next prevention பாருங்க. Spray the house with anti-mosquito spray. Try to wear cloths that cover skin areas. Close the door and windows during earlier morning and evening. Do not leave stagnant water anywhere in and around the house. So வந்து ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வீடு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். தென் வந்து ஸ்கின் ஏரியாஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணிடணும், ஃபுல்லா வந்து கிளாத் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடணும். டோர் அண்ட் விண்டோஸ் வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் வந்து நம்மளோட ஹவுஸ்ல வந்து என்டர் ஆகாது. Do not leave stagnant water anywhere in and around the house. So நம்மளோட வீட்டை சுத்தி தண்ணி எங்க தேங்கினாலும் அதை என்ன பண்ணிருக்கணும், கீழே வந்து சாய்ச்சி விட்டுறணும். சரியா? நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். டெங்கு இஸ் காஸ்டு பை a virus and so there is no specific treatment or cure. A high fever and vomiting can dehydrate the body, so the person should drink clean water, bottled water. Rehydration salt can help replace the fluids and minerals lost in the body. Taking painkillers like Dynelol and paracetamol can help to reduce fever and pains. So இதெல்லாம் என்னது டெங்கு ஃபீவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வைன் ஃப்ளூ H1N1. Swine flu is a respiratory disease caused by influenza virus that infect the respiratory tracts of pigs and result in barking cough. It can be transmitted to human beings. People who are constantly exposed to pigs are at a risk of swine flu infection. By keeping our surroundings free from sewage water, we can avoid exposed to pig. So பன்றி காய்ச்சல் அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது சுவாச நோய் அப்படின்னு சொல்றாங்க.
இது இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால தான் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பிக்கோட அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து தான் நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து பரவுது. ஸோ அதனால நம்ம வீட்டை சுத்தி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்ணீர் தேங்காம பாத்துக்கிறணும். நம்மளோட வீட்டை சுத்தி வந்து பன்றிகள் வராமலும் நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்ற டிசீஸ் வந்து வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் ஆஃப் த டிசீஸ் டெங்கு ஃபீவர், ஸ்வைன் ஃப்ளூ H1N1, கேசிட்டிவ் ஏஜென்சி வைரஸ், ஃபிளேவல் வைரஸ், வைரஸ் இன்ஃப்ளூயன்சா. Symptoms: high fever, severe headache, muscles and joint pain, vomiting with blood and stomach pain. Infection in the respiratory tracts, indigestion, nasal and secretions. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு டெங்கு ஃபீவர் அண்ட் ஃப்ளூ ஃபீவருக்கான சிம்டம்ஸ். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நீங்க இதுக்கான சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், fill in the blanks, match the following, true or false and எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பேஜஸ்லாம் ஃபில் பண்ணிருங்க. நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.